ஹலோ, வெல்கம் டு Thubha ஃபேஷன். ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து மீஷோவில் நான் எப்படி 2 lakh சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணேன் 1 monthல அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ நிறையா பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் கேட்குறீங்க, எப்படி நம்ம மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 minutesல நம்ம மொபைல்லையே நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுவும் வித்தவுட் ஜிஎஸ்டி எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 lakh சேல் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம எப்படி மீஷோ அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட மீஷோ பையர் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பையர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மீஷோவில் ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அந்த அக்கௌண்ட்டு தான் பையர் அக்கௌண்ட்டுன்னு பேர், ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பரில் செல்லர் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் பையர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம செல்லர் அக்கௌண்ட்டு அது வந்து தனி. ஸோ இந்த பையர் அக்கௌண்ட்லேருந்தே நம்ம போயிட்டு செல்லர் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பிகம் அ சப்ளையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் மீஷோவில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு. ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்து கம்பல்சரி. பட் மீஷோவில் மட்டும்தான் வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்டை. ஸோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய்ட்டு நம்ம ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து 1 monthல நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு ஆட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். கரெக்டான பேன் நம்பர் நீங்கள் கொடுங்க. அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எல்லாமே கொடுங்க. ஸோ அடுத்தது நேம், உங்களோட பேனில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுங்க. எல்லாமே பிக் லெட்டர்ஸ்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி போடணுமோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணி, இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அட்ரஸில் வந்து ஸ்டேட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஸ்டேட்னா வேறு ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. சென்னையா இல்லை திருச்சியா, அந்த மாதிரி சென்னையில் என்ன டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோர் நம்பர், ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணணும். நான் இதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கிளியர் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு கொரியர் வந்து பிக்கப் பண்ண வருவாங்க. அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா கொரியரு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அசைன் பண்ணி பிக்கப் பண்ண வருவாங்க. அதனால் கரெக்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும். இப்போ உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரையும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி 2 ஓடிபியும் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால என்ரோல்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடியை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில். அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை நம்ம வந்து காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் மெசேஜ்லேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு முக்கியம், இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த நம்பரில் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிக்கப் அட்ரெஸ்ஸு இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் வந்து இதில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டான அட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அந்த அட்ரெஸ் இங்கே யூஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ எல்லாமே ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக பார்த்து கொடுங்க. இது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செல்லராக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்க? ஸோ அதனால் இது வந்து பேங்க்கில் உங்களோட பேமெண்ட் வந்து கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் க்ரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணி வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. 2 டைம்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை பண்ணிடும். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்ளையர் டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க மறுபடியும். இதில் வந்து ஸ்டோர் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்கள் யூனிக்கான ஸ்டோர் நேம் கொடுங்க. இப்போ நம்ம வந்து தூபா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஸ்டோர் நேம் இப்போது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஏபிசி ஃபேஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கோங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிஷா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பேர் வந்து இதில் வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம்ல நம்மளோட நேம், அது வந்திருக்கும். இமெயில் ஐடி மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ இமெயில் ஐடி மறுபடியும் நீங்கள் வந்து என்ன இமெயில் ஐடி ஃபஸ்ட் கொடுத்தீங்களோ அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் டைப் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நீங்கள் வந்து செல்லர்ஸ்க்கு அதாவது சப்ளை பண்ணுறீங்க, அதர் செல்லருக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது நம்மளே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம் ஆன்லைனில் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க, சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த ஷாப் மூலமா நீங்கள் வந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுறவங்களா இருந்தால் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செல்லர்ஸ்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு அதை வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருப்போம். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து வேறு செல்லர்ஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ நம்ம நேர்லேயோ போய் வாங்கிட்டு அதை நம்ம இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா, செல்லர்ஸ்க்கோ இல்லை கஸ்டமருக்கோ சேல் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஷனு. ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, நம்ம ஹேண்ட்லேயே நம்ம மேக் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு. இல்லை சில பேர் வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே இருந்து ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டமு இல்லை வந்து இந்த வளையல் அந்த பேங்கிள்ஸ்லாம் மேக் பண்ணுறது, இந்த ஸ்டெட்டெலாம் மேக் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீட்டிலே பண்ணி நம்ம அதை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபிஃப்த் ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ சிக்ஸ்த்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பல்காக நம்ம வந்து சேல் பண்ணுறவங்களா இருந்தால், ஹோல்சேல் மட்டும்தான் நான் பண்ணுறேன், பல்காக பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபோர்த்தே எல்லாருமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஓனாக ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ, உங்களோட பிஸ்னஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 செக் பாக்ஸ் இருக்கும். அந்த 2 செக் பாக்ஸும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் வந்து மீஷோவில் சப்ளையர்லேருந்து செல்லர் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வருது, நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியுமே இந்த பிக்கப்புக்கு அதாவது ஆர்டர்ஸ் வந்து பிக்கப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் டெய்லி உங்களுக்கு வந்துருக்கும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம வந்து செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அக்ரிமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதையும் டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும்.
ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கல. ஸோ அதனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டோர் நேம் கொடுக்கலாம். இப்போ நிஷா ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா ஆல்ரெடி அந்த நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து nisha.fashion அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணி நம்ம செல் பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ப்ராடக்டை ஆட் பண்ணுறது, அதுவும் மொபைல்லையே எப்படி ப்ராடக்டை ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி டிஸ்பேச் பண்ணுறது, எப்படி அந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் செக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கிளியர் ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த செல்லர் அக்கௌண்ட் வந்து எப்படி பையர் அக்கௌண்ட் போகணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் மீஷோன்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பையர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து உங்கள் பையர் அக்கௌண்ட், நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு, இதை வந்து பையர் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இந்த பையர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து இப்போ எப்படி சப்ளையர் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டு லெஃப்ட் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு சப்ளையர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளையர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணனால நம்மளுக்கு இந்த கோ டு சப்ளையர் ஹப் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா சப்ளையர் ஹப்புக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சப்ளையர் ஹப்புக்கும் நீங்கள் வந்து மீஷோ பையர் அக்கௌண்ட்டே நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே அக்கௌண்ட்லேருந்தே. ஸோ ஏன்னா இது வந்து சப்ளையர் அக்கௌண்ட்டுக்குன்னு தனி லாகின்லாம் கிடையாது, தனி ஒரு ஆப்லாம் கிடையாது. நம்ம இதிலேயே நம்ம பண்ணிக்கலாம், இந்த பையர் அக்கௌண்ட் ஆப்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் வந்து வந்துச்சுன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களோட டவுட்டுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜிஎஸ்டி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.